வார்த்தை கடந்து செல்ல போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சபையே உன்னை அப்படிங்கறத யாரு சொல்லிக்கலாம்? என்னை என்ன பண்ணிருக்காரு தேவன்? மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எதுக்காக? எதுக்காக? அந்த வசனத்திலே படிங்க. என்னத்தினால? அறியாதிருக்கிற ஜாதியை வரவழைக்க. இப்ப நமக்கு என்ன மேன்மை கொடுத்தாரு? இந்த மேன்மையை வச்சு கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் பிறக்காத குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, அந்த ரட்சிக்கப்படாத குழந்தைங்களை கிறிஸ்துவுக்குள்ள கூட்டிகிட்டு வந்து சேர்க்கணும். இந்த உத்தியோகத்தை இப்ராஹிமுக்கு கொடுத்துருக்காரு, ஏஸ்தருக்கும் கொடுத்துருக்காரு. புரிந்துங்களா? இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காரு. எனக்கெல்லாம் அது கொடுக்கலன்னு யாரும் சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாருக்கும் அந்த உத்தியோகத்தை கொடுத்துட்டாரு. இதுதான் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிற மகிமை. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெப விண்ணப்பத்தில் சொன்னார் 5% தான், 95% இன்னும் ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்தாம இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. தயவு செய்து அதை கிழிச்சு போடுங்க. அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்காதீங்க. நீங்கள் இந்த வருடம் மினிமம் 2 ஆத்மா, மினிமம் எத்தனை? நீங்கள் உங்கள் கணக்கில் 2. ஊழியம் செய்கிற ஆளுங்கெல்லாம் 15, 20, 25, 150 கொண்டு வாங்க. அதையும் இதையும் ஒன்றாக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ மினிமம் 2 ஆத்மாவது நித்தியத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு யார் மேல் விழுந்த கடமை? நம்மேல், என் மேல் விழுந்த கடமை. அதை நான் செய்யறதுக்கு என்னை அவர் சும்மா அனுப்பலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பப்பர் ஷோ நடத்தி ஆத்மாவை கூப்பிட்றதுக்கு இந்த பெந்தகோஸ்து சபை இல்லை. அதனால ட்ராக்ட் கொடுக்கறது, பப்பர் ஷோ நடத்துறது, இப்படி சில இந்த மாதிரி சண்டே ஸ்கூல் நடத்தி இல்லைன்னா விபிஎஸ் நடத்தி அவங்கள கொண்டு வந்து சேர்க்கறது, இதெல்லாம் மனித கற்பனையிலேருந்து வந்த ஊழியங்கள். ஆவியானவர் கொடுத்த ஊழியம் என்பது ஆத்ம ஆதாயத்துக்கு. மத்தேயு சுவிசேஷம் 10 அதிகாரம் 1ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து 12 சீடர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 8ஆம் வசனம். வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமா, இதுதாங்க பெந்தகோஸ்தே சபையினுடைய அழைப்பு. தேவன் அப்ப ஏங்க அதெல்லாம் அவங்க செஞ்சதெல்லாம் அனுமதிச்சார், இன்னைக்கு கூட அனுமதிச்சிருக்காரு. அவர் நோக்கமே நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வரணும். நீங்க எங்க வரணும்? பரிசுத்த ஆவியான வழிநடத்தலுக்குள்ள நீங்க வரணும். ஆனா மனிதன் என்ன பண்ணிட்டா, அவனா ஒரு இதை கத்துக்கிட்டாங்கல்ல, ஒவ்வொரு டினாமினேஷன். எங்க டினாமினேஷனுக்கு எங்க தலைவர் இதை தான் சொன்னார், எங்க ஐயா எந்த காலத்துல அப்படின்னா ஒவ்வொருத்தனும் ஒரு கதை சொல்லுவான். எங்கள் காலத்தில் அந்த ஐயர் வந்த காலத்தில், இந்த ரெவரண்ட் வந்த காலத்தில், எங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லி ஆவியானவர்கிட்ட வரவிடாமலே இன்றைக்கு அநேக சபைகளை வேலி அடைத்து மனித கற்பனைகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சபை எங்கே வரணும்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வரணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவிக்குள்ள வர்றதுக்கு சபை வந்து இப்போ 120 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் இந்த 120 வருஷம் பரிசுத்த ஆவி சபை எப்படி தான் போயிடுச்சு, அதோட சேர்ந்து இப்போ ஊழியம் பண்ணுறாங்க. பைபிளை கொடுத்து ஹாஸ்டலில் போய் வச்சு, காலேஜில் வச்சு இப்படின்னு சொல்லி, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அறிவில் வந்தது. ஆனால் ஆவிக்குள் வந்தது. கூப்பிடு, அவன் தலையில் கை வைய, அவனுக்குள்ள இருக்க பிசாசை விரட்டு, அவனுக்கு இருக்க விஷயத்தை சொல்லு, அவனை பரிபூர்ண சுகத்தில் நடத்தி கூட்டிடுவான். அதான் ஆவியானவர் சபை.
இப்ப அந்த முழுமை சபை வந்து 120 வருஷம் ஆயும். இந்த 120 வருஷத்துல இந்த ஆளுங்க என்ன ஆயிட்டாங்க, அந்நிய பாஷை பேசுறதே நிறுத்திட்டு அதெல்லாம் ரொம்ப கேவல மாதிரி நடிச்சுக்க. அந்நிய பாஷை பேசுனா என்ன தெரியாம பப்பான்னு சும்மா பைத்தியமாட்ட பேசிக்கிட்டு அதெல்லாம் பேசக்கூடாது. நம்மெல்லாம் வந்து ஞானமா பேசணும், நம்மளாம் என்ன படிப்பு படித்தவங்க, நம்மெல்லாம் அந்நிய பாஷை பேசுறதா அப்படின்னு கேவலமா அந்நிய பாஷையை பேசுவேன். அந்நிய பாஷை பேசுகிறவன் யாரோடு பேசுகிறான்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இப்ப பாருங்க, நம்ம தமிழ்ல பேசினா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம்? இப்ப இங்க வேற மனுஷர்கிட்ட நான் பேசுறேன். இந்த மனுஷர்கிட்ட பேசாம அந்நிய பாஷையில பேசினேன்னா யார்கிட்ட பேசுறேன்? தேவனோட பேசுறேன். நல்லா யோசிங்க. இந்த தேவனோடு பேசுறதுக்கு இவ்வளவு லகுவான ஒரு வழியை தேவன் கொடுத்திருந்து அந்த லகுவை நம்ம எடுத்துக்கொள்ளாமலே விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? இல்லை இல்லை அதெல்லாம் பாருங்க, சும்மா ஒன்றும் இல்லாமல் சவுத்துக்கிட்ட ஒன்று பேசிக்கிட்டா கிடக்கிறது உட்காந்து பைத்தியம் மாதிரி. அப்போ இது எந்த அறிவிலேருந்து வருது? தேவ அறிவா பிசாசின் அறிவா? பிசாசு உங்கள் அறிவை பயன்படுத்தி உங்கள் வாயை பேச வைக்கிறான். என்னங்க போய் இருட்டில் போய் உட்காந்து ரொம்ப பன்னு கத்திக்கிட்டு அதெல்லாம் வேணாம். நம்ம தெளிவாக 4 பாஷை பேசுனானோ அப்படின்னு நம்மளா பேசுகிறோம். ஆனால் எதால் பேசுனா யாரோட பேச முடியும்? அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு கூட எதை பேசுகிறானா? ரகசியத்தை. ஆமாம். அப்போ ரகசியம் பேசுறதுக்கு 100 பேரை கூப்பிட்டா பேச முடியும்? யாருமே வேண்டாம். ரகசியம் பேசினாவே, ரகசியம்னா எத்தனை பேருக்கு சொந்தம்? அது 15 பேருக்கு தெரிஞ்சா ரகசியமா? தனியா இப்போ அந்தோனியம்மா இருக்கு, வா அந்தோனியம்மா. இப்போ இந்த அந்தோனியம்மா கிட்ட இதுக்கு மட்டும் தெரிய நான் காலையில் ஒரு விஷயம் பேசுனேன்னா ரகசியம். இதுக்கு சொல்கிற விஷயத்த மைக்கை பிடிச்சி எல்லாருக்கும் சொல்லிட்டு ரகசியம் சொல்லிட்டேன், யாருக்கிட்டையும் சொல்லாது இதுக்கிட்ட சொன்னேன்னா அதுக்கு பேர் நான் யார்? லூஸு. போய் உட்காரு, நான் லூஸு. புரியுதுங்களா? அப்போ அதுக்கிட்ட காதில் சொன்னேன்னா அதுக்கு தான் நான் ரகசியம் சொன்னேன். அப்போ நானும் தேவனும் பேசினோம்னா யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறேன்? தேவனோட பேசுகிறேன். எதை பேசுகிறேன்? ரகசியங்களை பேசுகிறோம். ரகசியம் ஊருக்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவையானா இதுக்கு 4 ஒரு டினாமினேஷன். அந்நிய பாஷை அர்த்தம் சொல்லாவிட்டால் ஒருவனும் பேசக்கூடாது அப்படியே போட்டிருக்குது. அப்படின்னா அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு இங்க துண்டு அங்க துண்டு எடுத்துக்கிட்டு நிறைய பேர் பேசுவான். இதுதான் சபையை கெடுக்க வந்த பிசாசின் நுகங்கள், ஆயுதங்கள். ஆவியானவர் சபைக்கு எடுத்ததையுமே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? பொல்லாத ஆவிகளை துரத்துங்கள், சகல வியாதிகளையும் போக்குங்கள். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? வாங்க கூடி வாருங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்படியே சொல்லி கொடுத்தாரு. கூடி வாங்க ஜெபம் பண்றதெல்லாம் சொல்லவே இல்லை. புறப்பட்டு 2 பேரா போட வாலாம் சேர்ந்து ஒருத்தருக்கு வியாதி கேன்சர் வந்துருச்சு, வாங்க பிரதர் எல்லாம் உபவாசப்படு, வாங்க எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணணும். அப்படியே சொல்லியிருக்கு வேதத்தில். இது அப்போ இந்த மெத்தட்லாம் யார் கண்டுபிடிச்சது? மனுஷன் கண்டுபிடிச்சது. தேவன் கண்டுபிடிச்சதுன்னா அவர் கேன்சரா இங்கே வா இயேசுவி நாமத்தை கேன்சர் பிசாசை போ வெளியே கையை வச்சு விரட்டி அவரை சுகமாக்கு. அதுதான் தேவன். அப்போ தேவன் ரைட், அவருடைய வழி வேற. மனுஷனா அறிவில் கண்டுபிடிச்சிருக்கிறது நிறைய வேலை. அதனால தான் சபை இன்னைக்கு என்ன பண்ணுது? உதவாங்கு. சபை எதுக்கு அடிக்கிறா விரட்டி? வல்லமையை வெளிப்படுத்தல, டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். டெக்னிக் அவர் யூஸ் பண்ண சொல்லல, வல்லமையை வெளிப்படுத்த. டெக்னிக்கை யூஸ் பண்ண சொல்லல, எதை சொன்னாரு? வல்லமையை வெளிப்படுத்து. வல்லமையை வெளிப்படுத்த ராஜாக்களிடத்தில் நடந்து வருவார்கள். வல்லமையை வெளிப்படுத்தினா ராஜாக்கள் உன்னிடத்தில் வருவார்கள். அப்போ வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு யாரோட பேசிக்கணும்? வல்லமையோட பேசணும். நீங்கள் அவரோட பேசுவதற்கு பல மணி நேரங்கள் செலவு செய்கிற மகனாக இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் பலத்தின் மேல் பலனடைவீர்கள். அப்போ எவ்வளவு நேரம் பேசணும் அந்நிய பாஷையா? உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பேசுங்க. அதுக்காக எனக்கு 5 நிமிஷம் தான் சாஸ்டர் அப்படிங்கிற நான் அதை பற்றி சொல்ல முடியாது.
நீங்கள் பேசுறது குறைச்சலாம் 5 மணி நேரமாவது பேசணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 5 மணி நேரமாவது பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இப்போ கல்யாணம் பண்ணாங்க எங்கள் ஜூடாவும் ஐஸு எதிரிங்களே, ஐஸு ஜூடாவும் இப்போ எவ்வளோ நேரம் பேசிக்கிறீங்க? வீட்டில் இருக்கிற நேரம் பேசிக்கிட்டே தானே இருக்கிறீங்க. என்ன ஐஸு பேசுகிறானா? பேசலாவ பேசுகிறானா? சரி உட்காரு. இப்படி கல்யாணம் முடிஞ்சு இப்படி கொய் 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 கொய்னு பேசுகிற மாதிரி 90-70 வயசு ஆனாலும் பேசணும். ஆனால் இந்திய கலாச்சாரத்தில் நம்ம ஊரில் ஒரு பழமொழியார் சொல்லி தொலைஞ்சிட்டாங்க. என்னது அது? 90 நாளாம், அதுக்கு மேலே பேச மாட்டாங்களாம். இது பிசாசின் உபதேசம். தேவனுடைய உபதேசம், அவர்கள் இருவரும் பூமியில் இருக்கும் நாளளவும் ஒன்றாக இருவரும் மகிழ்ந்து கழிகூர்ந்து வாழ்வதை தேவன் அனுமதிக்கிறார், அதை விரும்புகிறார். புரியுதுங்களா? அப்போ கணவன் மனைவியோடு எப்படி சாகுற வரைக்கும் பேசிக்கிட்டு சந்தோஷம் இருங்கன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி பரம ராஜ்யத்தின் அவர் எஜமா இல்லைன்னா மணவாளம் அப்படி என்ன சொல்லிடுற. யார் அவர்? நம்ம புருஷன். நம்ம புருஷன் அங்கே இருக்காரு. நம்ம புருஷனோட எவ்வளோ நேரம் பேசணும்? என்ன அமளி, எவ்வளோ நேரம் பேசுனா? நேரம் கிடைக்கிறப்போலாம் பேசிக்கணும். புரியுதா? இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா தான் வல்லமை வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? முதல் வேலை யாரோட பேச நேரம் எடுக்கணும்? அந்நிய பாஷையிலே நேரம் எடுத்து ஜெபிக்க முதலாவது விரும்புங்கள். அல்லேலூயா. அந்நிய பாஷையில் ஜெபிச்சுட்டு அப்புறமேலு நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டில், இப்போ நீங்கள் ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படுற நடத்துறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? அவங்களுக்காக நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுங்க. இப்போ ஆஷா நிற்கிற உங்கள் அம்மா சின்ன ரட்சிக்கப்படல, உங்கள் தாத்தா ரட்சிக்கப்படல, புரியல? அவங்களையெல்லாம் நடத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துருக்காரு? உனக்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. நீ தான் நடத்தணும். அப்போ நீ என்ன பண்ணணும்? அவர்களுக்காக, உங்கள் தாத்தாவுக்கு அம்மாச்சிக்காக நீ ஜெபம் பண்ணி நீ கும்பிட்ற இயேசு பெரியவருங்கிறத காட்டுறதுக்கு நான் எதை செஞ்சால் அவங்க நம்புவாங்கப்பா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு நீ அதை செஞ்சின்னா அவங்கள கூட்டி வந்துடலாம். அல்லேலூயா. உட்காரு. நம்ம அதை செய்யாமல் என்ன பண்ணுறோம்? தாத்தா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருங்க, தாத்தா அம்மாச்சி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க, அடி போடி போடி நீ வேற. நான் எங்கள் சாமியார் கோச்சுவார், நான்லாம் அப்படி, நாங்கள் எங்கள் சௌத்தியார், எங்கள் அந்தோனியார், எங்கள் சந்தியாபுரன்னு அதே கதை சொல்லுவான். ஆனால் அந்தோனியார் சந்தியாபுரை விட உனக்குள்ள இருக்கிற இயேசு எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிக்க நீ நேரம் செலவு செய்தால் வல்லமையை கட்ட வைப்பார். அல்லேலூயா. அப்ப முதல்ல யாரோட பேசணும்? தேவனோடு. அந்நிய பாஷையில் தேவனோடு பேச பழகுங்கள், நேரம் எடுத்து பேசுங்கள். இது உங்களுக்கும் அவருக்கு உள்ள தனிப்பட்ட உறவு. எப்பொழுதும் அவரோட நம்ம பேசுறதுன்னு ஆசைப்படுறது யாருடைய வேலை? என்னுடைய வேலை. இதுக்கு இன்னொருத்தர் தொட முடியாது. நீங்களாம் ஒரு உணர்வு ஏற்பட்டு எப்போ பார்த்தா லஷா லா காத்தாரா காமராஷே பைத்தியக்காரன் ஏண்டா கத்துறே 4 பேர் சொன்னால் சொல்லிட்டு போகிறான். அவருக்கு தெரியாது சொல்லுவான் அறிவு இல்லாமல். நமக்கு என்ன? நமக்கு ஆவிக்குரியவன் ராஷா லா காத்தாரு என்ன அவங்க அப்படின்னு நீங்கள் வாட்டில் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆனால் யார் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வர்றாங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்காக நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்க பழகுங்க. ஆண்டவரே இந்த ஆள் என்னமோ நம்மக்கிட்ட ஏதோ கதை விட்டு இருக்கா, இவனை நான் டச் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னா உடனே சொல்லுவார். நீங்கள் அந்த நபரை கூப்பிட்டு இங்கே வா, எனக்கு ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னு சொன்னால் அவன் உங்கள் காலில் விழுந்து வணங்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா. வா லாரன்ஸு, நீ அதை மாதிரி சொல்லியிருக்கியா இல்லையா? இவனெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லி. எங்கள் சித்தி இந்துல ஒரு வெறிதனமாக இருப்பாங்க. என்ன சொன்னாலும் அதுக்கு மாற்றுக்கருத்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லியிருக்கலாம். அவங்க இயேசுவை பற்றி சொல்லும்போது அதை அலட்சியமாக எடுத்துக்குவாங்க, கேட்க மாட்டாங்க. உங்களோட வீடு காலி பண்ண போகிறேன், நீ ஜெபம் பண்ணு அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நீ ஜெபம் பண்ணிட்டு போ. என்ன விஷயம், நீ இயேசு ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு. இல்லை என் மனசில் படுத்து நீ ஜெபம் பண்ணிட்டு போப்பா அப்படின்னாங்க. சரி சரி நான் வரேன் அப்படின்னு. அப்போ பாஸ்டர் பட சொன்னேன், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி. அப்படியே ஆச்சரியமாக இருக்கலாம் சொல்கிறது. நீ போய் ஜெபம் பண்ணு, போய் அந்த ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்க, ஏசி விளத்தை சொல்லி ஜெபம் பண்ணி விட்டுருவா அப்படின்னாரு. சரி போய் உட்காந்து நானும் எங்கள் அக்காவும் போயிருந்தோம். அப்போ எங்கள் அக்கா சொன்னாங்க, அப்போ என்னடா திரும்ப இயேசுவை பற்றி பேசுவோம் போட்டால். இல்லை அதெல்லாம் ஒன்று பேச வேணாம், கூப்பிட்ருக்காங்க பேசுவேன். என்ன தம்பி அப்படின்னேன். சரி நான் அவனுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. ஜெபம் பண்ணலாம். அவங்க கடன் பிரச்சனை பற்றி நினச்சிட்டே இருந்திருக்காங்க. அது தெரியல, அவங்க எனக்கு தெரியல.
அப்போ சொன்னேன், சித்தி உங்கள் கடன்லாம் ஆண்டவர் அடைக்க போகிறேன்னு சொல்கிறாருன்னா அவங்க அழுகுறாங்க. என்ன சொல்கிறேன் நான், உண்மையாம்மா இப்போ ஆண்டவர் பேசினார், உன் கடனை அவன் தான் அடைக்க போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு. நான் வேறு ஏதாவது பண்ண இல்லை ஒன்றும் பண்ணாமல் கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டாரு, அதை அடைக்கும் போது நீ என்கிட்ட சொல்லுவா அப்படின்னு. சரிப்பா எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீ சொன்னது. நான் இன்றைக்கி ஒரு வாரமாக அதான் நினச்சிட்டு இருந்தேன், என் கடன் பிரச்சனை எப்படி தீரா போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் அதை பற்றி உனக்கு பேசவே இல்லை, வந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன். நீ சரி வரைஞ்சித்தின்னு சொல்லிட்டேன். வந்து ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் இந்த வார்த்தை சொல்கிறியாப்பா, நான் உண்மையாக சித்தி சொல்கிறாங்க உங்கள் கடனை அடைக்க போகிறாரு ஆண்டவர் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பான்னு சொன்னாங்க. அப்புறம் பாஸ்டர் சொன்னேன். பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி அப்போ உங்கள் சித்திரியை கொடுப்பான்னாரு. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணோன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க முகம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, சிரிச்சுட்டு நிற்கிறாங்க. என்ன இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொன்னது எனக்கு அப்படின்னாங்க. இது தாங்க சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வாசல். ஒருத்தட்ட ஒரு வாசல் இருந்தால் தான் போக முடியும். அந்த வாசலில் நம்மளா போய் கதவை தட்டிக்கிட்டே ஏசு உன்னை நேசிக்கிறார், அட போயாந்தாலும் நேசி எனக்கு என்ன ஆகுதும்பா. அவனுக்கு என்ன தேவையோ அன்னைக்கு தேவையோ அதை நீங்கள் டப்புன்னு போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் சரி நீ என்ன தான் சொல்கிற கொல்லு அப்படின்னு கேட்பான். இப்போ நீங்களே யோசிங்க, இவன் என்ன சொல்கிறானோ நம்ம யோசித்ததுனால தான் நம்ம ரசிக்கப்பட்டோமா, இல்லை நம்ம பாட்டு அப்படியே வானத்துலேருந்து குதிச்சிட்டோமா? ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தர் சொன்னதை அந்த அக்கா சொல்கிறது சரியாக தான் இருக்குது, அந்த மாமா சொன்னார், அந்த தம்பி சொன்னா, அந்த தங்கச்சி சொன்னான்னு யோசிங்கல்ல, அதுதான் முதல்ல வாசல். இந்த வாசலை நீங்கள் திறக்காமல் ஆத்துமாவை நீங்கள் உங்கள் வசனத்தை உள்ளே கொண்டு போக அதை திறக்க வைக்கணும்னா நீங்கள் யாரோடு பேசணும்? அவரோடு நீங்கள் நேரம் செலவு செய்து பேசிக்கொண்டே இருப்பீர்களே. ஆனால் ஆண்டவரே நான் இனிமேல் நீங்கள் இன்றைக்கி இன்னும் ஒரு நீங்களா இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருங்களேன், ஆண்டவரே நான் இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறேனோ அவங்கள குறித்தெல்லாம் எனக்கு நீங்கள் மறைப்பொருள் சொல்லணுப்பா, அவங்களோட நான் பேச விரும்புகிறேன், சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறேன், அவங்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த நேரம் உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் கொடுப்பார், பேசலாம். அல்லேலூயா. இல்லை நீங்கள் அப்படி கேட்க விரும்பலையா, ஒரு நோட்டும் பேனாவும் கையில் வச்சுக்கோங்க, நான் இவங்களையெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்த விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒருத்தர் பேரை வச்சுக்கோங்க. இந்த சகோதரிக்காக, இந்த சகோதரனுக்காக, அந்த தாத்தாவுக்காக, அந்த பாட்டிக்காக யாரோ ஒரு பேரை சொல்லுங்கள். இல்லை உங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய கோவொர்க்கர்ஸ், அது டீச்சர் அல்லது டிரைவர் அல்லது கண்டக்டர், அதை பற்றி ஒன்றும் இல்லை, யாரோ இல்லை வீட்டில் வீடு கட்டுற கொத்தனார், சித்தாள், யாரை வேணா வச்சுக்கோங்க, இல்லை வீடு வேலை செய்யக்கூடிய யாரோ XRY, அவங்களுக்காக நான் என்ன சாமி சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே. நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். யார் கேட்கணும்? நான் கேட்டால் தான் அவர் சொல்லுவார். இன்னைக்கு நம்ம கேட்குறதெல்லாம் அப்பா இந்த 14 லட்சம் கடை எப்போ தான் அடையுமோ தெரியல, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள், இதைத்தான் கேட்டுட்டு இதோட முடிச்சுக்கிறான். இதையும் கேட்குறோம், ஆனால் இதை விட ஆத்துமாக்களை கேட்குறதா சிறந்தது. மொதல் வேலை என்ன வேலைங்க? ஆத்துமாக்களை கல்யாணம் பண்ணுறமே எதுக்கு? பெற்றோர் பிள்ளைங்களை விடுங்க, பெற்றோர் பிள்ளைங்களுக்கு எது கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? அடுத்த சந்ததியை. உண்மைதானே? இது எப்படி உண்மையோ ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்திட்டிங்கன்னா அவங்க வேலை திரும்ப ஒரு ஆத்துமாவை பெற்றெடுக்கணும். உண்மைதானே? ஆனால் இன்னைக்கு மலடனும் மலடியும் எவ்வளோ பேர் இருக்காங்க? புரியுதுங்களா? நமக்கு அந்த சிந்தையே இல்லை. நல்லா யோசிங்க. மலடன் மலடினா உங்கள் குழந்தை பிறக்காதுக்கு நான் சொல்ல, ஆவிக்குரிய குழந்தையை பெற்றெடுக்காத மலடனும் மலடிகளும் எத்தனை பேர் இருக்கிறான்? நிறையா இருக்கு. அதை பொறுத்து எனக்கு அது கவலை இருந்திருக்கா? எதுக்காவது அதுக்கு உபவாசம் போட்டு ஜெபிச்சிங்கன்னா நல்லது. எதுக்கு உபவாசம் பண்ணோம்? ஆண்டவரே நான் ஆத்துமாவை சந்திக்கணும், ஆத்துமாவை பரலோகத்துக்கு கூட்டிக்கிட்டு வரணும், அவர் ரத்தம் வீணாக போகிறதுக்கு நான் விரும்பலை, நான் ஆத்துமாவை எப்படியாவது என்ன பண்ணணும், நான் சந்திக்கணும். அந்த சகோதரியை, அந்த தாயை, அந்த தகப்பனை, அந்த அத்தைக்கிட்ட, அந்த மாமாக்கிட்ட, அந்த அங்கிள்கிட்ட, எங்கள் தெருவில் அந்த கடமோடி கூடியில் கடை வச்சுருக்காரு, டீ கடை வச்சுருக்காரு அவர்கிட்ட, அங்கே பீடா கடை வச்சுருக்காரு அவர்கிட்ட நான் போய் பேசினான்னு வரேன். எப்படி ஆண்கள் ஆண்கள்கிட்ட பேசுங்க, பெண்கள்கிட்ட பேசுங்க.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார்கிட்ட பேசணும்? பெண்களை நீங்கள் குறி வச்சு தேவ சமூகத்தில் விண்ணப்பித்து ஜெபித்தீங்கன்னா நீங்கள் சொல்ல உங்களுக்கு தேவன் கேட்க உங்களுக்கு சொல்லுவார். அந்த சொன்ன வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் வச்சு ஒரு நோட்டு போட்டு அவர் பேரை எழுதிக்கங்க. நீங்கள் எழுதுனீங்கன்னா தேவன் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தெரியும், ஆனால் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பார். சொல்ல எழுதிக்கிட்டா அவர் பேரே தெரியாது, ஆனால் சொல்லுவேன். நீங்கள் அவங்கள பார்க்கும்போது இந்த ராமசாமிங்கிறது யார்? நான் தான்மா. நீங்கள் தானா? அன்றைக்கி ஆண்டவர் ராமசாமிங்கிற ஒருத்தர் சொன்னார், நீங்களா இருக்குமோ இப்படி சொன்னார், அட நான் தான்மான்னு அவராக சொல்லிடுவான். நீங்கள் எதையுமே செய்யாமல் எனக்கு வேண்டியதெல்லாம் எப்படியாவது என் பையனுக்கு நாங்கள் ஒரு 5 சென்ட் வாங்கிடணும், அதில் ஒரு 3 மாடி கட்டிடணும், நாங்கள் எப்படியாவது இந்த கடனை அடிச்சிடணும், என் பிள்ளைய டாக்டர் ஆக்கிடணும், என் பிள்ளைய என்ஜினியர் ஆக்கிடணும், என் பிள்ளைய அப்படியே குபேரம் கட்டி வாச்சு. ஆனால் எல்லாத்தையும் விட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஆத்தும ஆதாயம் பண்ணிங்கன்னா பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். அதுக்கு தான் உங்களை மேன்மைப்படுத்தி வச்சுருக்காரு. அப்போ யார்கிட்ட பேச ஆரம்பிக்கணும்? அவரோடு நீங்கள் நேரம் எடுத்து பேச வேண்டும். நீங்கள் யாரை எப்படிப்பா சந்திக்கிறது, அவங்கக்கிட்ட எப்படிப்பா சொல்கிறது, கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. எசேக்கியா பிரான்சிஸ் என்ற ஊழியக்காரனுடைய அக்கா இப்போ அவங்க ஒரு மீட்டிங்கில் அவங்க சொன்னதை சொல்கிறேன். அவங்க இன்றைக்கும் செக்ரட்டரியேட்டில் தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் அந்த சிஸ்டர் தனியாக போய் எல்லா IAS IPSக்கு போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க. எப்படி அப்படின்னா, வீட்லேயே உட்காந்து இந்த வாரம் நான் செக்ரட்டரியேட்டுக்கு போகிறேன், செக்ரட்டரியேட்டில் யாரை சந்திக்கணும்ப்பா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ சொல்லுவார், செக்ரட்டரியேட்டில் ராமகோபாலர் அப்படின்னு ஒருத்தர் பேரை சொல்லுவார். இவங்க ராமகோபாலர் கருப்பா சிவப்பா எத்தனை வயசு அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு சொன்னது ஆண்டவர் ராமகோபாலர். ராமகோபாலுக்கு என்னப்பா பிரச்சனை? அவருக்கு அடி வயிற்றில் ஒரு கேன்சர் கட்டியோட போராடிட்டு கிடக்கிறான், அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு புலம்பி இருக்கிறான், நீ போய் சொல், நான் அவனை குணமாக்குவேன். எழுதி வச்சுக்குவாங்க. இப்படி எல்லாம் எழுதி வச்சுட்டு அங்கே செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போய் அந்த அம்மா கேட்பாங்க, யார் ராமகோபாலன் தெரியுமா உங்களுக்கு? தெரியாத. ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரா அப்படி ஆளை காட்டிடுவாங்க. போவாங்க ஃபஸ்ட்டு பஸ்லாம் போகும்போது அந்த கடவுள் என்ன ஏமா சொல்கிறாரு அப்படின்னு வேகமாக தான் பேசுவான். ஏன்னா பேர் என்ன? ராமகோபாலன். அதனால கடுப்பாக தான் பேசுவான். ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, உண்மைதான் சார், ஆனால் எங்கள் கடவுள் இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்களுக்கு அடி வயிற்றில் ஒரு கேன்சர் கட்டியோடு இருக்கிறீங்களா? நான் உனக்கு யார் சொன்னா? அவர் தான் சொன்னார். அப்படியா? என்ன சொன்னார்? உங்களை குணமாக்குற. அப்புறம் என்ன பண்ணுவான் ஆள்? அவன் உன் காலில் விழுந்துருவான். அவன் IAS IPS அதெல்லாம் அப்புறம் அவனுக்கு. ஏன்னா நாளைக்கு அவன் பாடம் கட்டுற வயசில் பாடம் கட்டுற நேரத்தில் அவனுக்கு உயிரை கொடுத்தீன்னா அவன் IAS IPSலாம் அதெல்லாம் கீழே விழுந்துருவான். அப்போ வல்லமையினால் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அப்போ வல்லமை சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நேரம் எடுத்து தேவனோடு பேசுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நீங்க யாரோட பேசுற நேரம் ஜாஸ்தி எடுத்துக்கணும்? தேவனோடு. இந்த நோட பேசுற நேரத்தை என்ன பண்ணிருங்க? குறைச்சிக்கங்க. இதனோட பேசுறதுக்கு ஒரு டைம் வைங்க. ஒரு 2 hours 1 hour அப்படின்னு ஏதாவது ஒரு டைம் வைங்க. அந்த டைம் பேசுங்க. மற்ற நேரம் என்ன பண்ணுங்க? தூக்கி அதை கீழே போட்டுட்டு தேவனோடு பேசுங்கள். இப்போ ஒரு ஆப் வந்திருக்குது. பைபிளையே நீங்கள் வீட்டில் பார்க்க, இப்போ வயசானவங்க நமக்கெல்லாம் உட்காந்து பைபிளை ரொம்ப நேரம் படித்தா கண்டு நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ அந்த ஆப் இருக்குது. இப்போ எனக்கு கூட பிரதர் தான் போட்டு கொடுத்தாங்க. நான் கேட்குறேன், நேற்று ஒரே நாளில் அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கொலோசையர் வரைக்கும் படிச்சிட்டோம். படித்தது நான் படிக்கலை. படித்தது யார்? இங்கே வேதம். இங்கே வாசிக்கும் போது நான் கூடவே வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? கேட்டுக்கிட்டே இருக்கேன். நல்லா படித்தோம்னா ஒரே நாளில் அப்போஸ்தலர் மட்டும் தான் படிக்கலாம். இது அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், அப்படியே கொலோசையர் முடிக்கிற வரைக்கும் படித்து முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரே நாளில் கேட்டேன். எதனால்? இதில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் 1.5 வச்சுக்கோங்க, ஸ்பீடாக இருக்கும், அது போதும். அதில் நீங்கள் நல்லா கேளுங்க. நிறைய நேரம் வேதத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், வேதத்தை வடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த நேரம் என்ன பண்ணுங்க? டங்ஸ் அந்த வார்டில் பேசும்போது உங்கள் வாய் என்ன பண்ணணும்? ஷாலா ஹாஷியா கதா ராகுலா பாஷா கேட்டு பேசிக்கலாம். அந்நிய பாஷையும் பேசிக்கலாம். அது கர்த்தருடைய வார்த்தையும் காதில் வரும். இப்படி நடக்கும்போது உங்கள் உள்ளான மனுஷனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க?
நீங்கள் அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, பலவானா மாத்துறீங்க, நீங்கள் அவருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா மாறிடுங்க. அல்லேலூயா. அப்போ இது செய்ய வேண்டிய வேலை யாருடைய வேலை? என்னுடைய. நாங்கள்லாம் நீங்கள் தான் வயசாகிடுச்சு, நாங்கள்லாம் வேலை செய்கிறோம் பாஸ்டர். உண்மைதான், வேலை செய்கிறது அதனால் இல்லைன்னு சொல்ல, நாங்களும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் பைபிள் படித்தோம், படிக்காமலாம் இல்லை. வேலை செஞ்ச காலத்திலே தான் பைபிளை ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் வாசிப்பேன். எத்தனை அதிகாரம்? 50 அதிகாரம் வாசிப்பேன். வேலை செஞ்சு எனக்கு 2 பிள்ளைங்க, மனைவி, வீடு கொடுத்து எல்லா வேலையும் இருக்கும். இதுலேயும் ஆத்துமா சந்திப்பேன். ஆனால் 50 அதிகாரம் படிப்பேன். மனம் இருந்தால் நமக்கு வேண்டியது மனசு. படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு தான் இந்த டெக்னிக்கேஜ் வரை படிக்காமலே நீ என்ன பண்ணலாம், இது படிச்சுக்கிட்டு இருக்கிற காதில் நீங்கள் ஒரு இந்த எடுத்து போட்டுக்கோங்க. எனக்கு அது ஒத்துக்காது, உங்களுக்கெல்லாம் அது ஒத்துக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு. அதனால் காதில் போட்டு என்ன பண்ணுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்க கேட்க வேத வசனங்கள் உங்கள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் ஆவியில் உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்பட்டு கர்த்தருக்கு பிரயோஜன மாத்திரமாய் மாறுங்கள். அப்போ நம்ம வேலை என்னங்க வேலை? அந்நிய பாஷையில் பேச வேண்டும். அந்நிய பாஷையிலே நம்ம வீட்டை சுற்றியுள்ள நம்ம குடும்பத்தில் உள்ள நபர்கள் ரட்சிப்புக்காக பேச வேண்டும். அவர்கள் பிரச்சனைகளை எல்லாம் காத்துக்கெல்ல பேச வேண்டும். புரியுதுங்களா? அதே நாங்கள் ஒரு செமினாரில் இருந்தோம். அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து அந்த அம்மா டேன் வந்ததையுமே அங்கே இருந்தவங்க மேக்ஸிமம் 90% பாஸ்டர்ஸ், கொஞ்சம் பேர் வேறு தான். அவங்க வந்தாங்க. அங்கே வந்ததையும் அவங்க வயசு என்னை விட மூத்தவங்க. அவங்க சொன்னாங்க, இல்லைங்க எல்லாம் பாஸ்டர்ஸ், நீங்கள் எல்லாம் பாஸ்டராக இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதெல்லாம் சொல்கிறேன்னு நோட் எடுத்து பிரித்தாங்க. நோட் எடுத்து பிரிச்சுட்டு இப்படி ஒவ்வொரு பேராக வாசிக்கிறாங்க. இப்படி சார்லஸ் எல்லாம் எந்திரிங்க அப்படின்னா அங்கே 15 சார்லஸ் எழுந்திருக்கிறான். பாஸ்டரில் 15 சார்லஸ் இருக்கிறான். தம்பி, இந்த திருவாரூரில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் யார்? சார்லஸ்ஸு. மற்ற ஆள்லாம் உட்காந்துட்டான். அங்கே உட்காந்தா 2 சார்லஸ் இருக்கிறான். இப்போ அங்கே என்ன இருக்கான்? 2 சார்லஸ் இருக்கிறான். தம்பி, நீங்கள் 2 சார்லஸ் இருக்கிறீங்களா? நீங்கள் இந்த இன்சியல் சி இன்சியல் சி சார்லஸ் யாருங்க? நான் தான். உட்காருங்க, மற்ற ஆளாக உட்காரு. அந்த அம்மா அவங்களுக்கு இங்கே இருந்து அவங்க ஆண்டவர் ஏற்கனவே சொன்னதை எடுத்துக்கிட்டு, தம்பி உங்களுக்கு ஆண்டவர் இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னாருன்னு நின்ன இடத்துலையே வந்திருந்த எல்லாருக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. அந்த அம்மாவுக்குள்ளே இருக்கிற இயேசு தான் யாருக்குள்ளே இருக்கா? எனக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ வல்லமை எங்கேயோ இல்லை, எனக்குள்ளே தான் இருக்குது. நான் வல்லமை சுவிசேஷம் சொல்லணும்னு நினச்சேன்னா வல்லமைக்கு நான் நேரம் எடுத்து செலவு செய்வேன். இப்போ வல்லமையவே வேண்டான்னுட்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணால் அது ரொம்ப ஈஸி. ஆனால் டெக்னிக்கல் நிறைய செய்ய முடியாது. வல்லமையில் முகத்துக்கு முகம் பேச முடியும். புரியுதுங்களா? யாரையுமே எதிர்த்து வர்றவனுக்கு நீங்கள் வல்லமையின் வார்த்தைகளில் மறைப்பொருள்கள் ரகசியங்களை ஒன்றை சொல்லிட்டீங்கன்னா அவன் என்ன ஆயிடுவான்? சரண்டர் ஆயிடுவான். இது எங்கே இருந்தால் வந்தால் இவன் பாரு என்னை பற்றியெல்லாம் இவ்வளவு சொல்கிறான் கேட்டால் அந்த நாங்கள் வணங்குற இயேசு தாங்கிறாரு. அப்போ உண்மையில் அது இயேசு கடவுளாக தாங்க இருக்கும். இல்லைன்னா அதால் ஒன்று அப்படி என்னை பற்றி அவன் என்ன பண்ணிடுவான்? அவனை குழப்பிடுவான். அவனை குழப்ப வைக்கிறதுக்கு வேண்டிய வல்லமை யார்கிட்ட இருக்கு? எனக்கிட்ட தான் இருக்கு, எனக்குள்ளே இருக்குது. இங்கே இருக்கிற வல்லமையோடு நான் யார் நேரம் செலவு செய்யணும்? யார்? நான் தான் செலவு செய்யணும். உட்காந்து தூங்கவும் செய்யலாம், உட்காந்து ஊர் கதை பேசவும் செய்யலாம், தேவையில்லாத இங்கேருந்து நாத்தினார் ஓப்படியாட திட்டிக்கிட்டே இருக்கலாம். இல்லை அதை விட்டு இப்படி யார்கிட்ட வந்துடலாம்? கர்த்தர்கிட்டே வந்துடலாம். பைபிளையும் படிக்கிட்டே அங்கேருந்து கேட்கும். இப்போ நீங்கள் நேரம் எடுத்து செலவு செய்கிறவர்களாக இருக்க கர்த்தர் இந்த காலை வேளையில் விரும்புகிறார். இந்த ஆண்டு எத்தனை பேர் ஆத்மாவை கொண்டு வந்துடுறோம்? குறைச்சலா 2 ஆத்மா, 2 ஆத்மா. 2 ஆத்மாவை கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் மட்டும் விசுவசித்தால். ஆனால் யாரோட பேசணும்? அவரோட. ஆண்டவரே நான் யாரை சந்திக்கணும்? இந்த பிள்ளை ஜெனிட்டாவெல்லாம் ஒன்றாவது, அது ரொம்ப படிக்காத பிள்ளை, எந்திரிப்பா. இந்த பிள்ளைலாம் இதில் லைன்ஸு டேட்ஸில் ஒர்க் பண்ணுது.
லைன்ஸ் டேட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற ஆளுங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார் போய் சொல்லிட்டு வந்துடும். அவங்களுக்கெல்லாம் என்ன, நீ என்ன பிள்ளை உனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை ஆண்டவர் இப்படி உனக்கு சொன்னார், சொல்லுவியா? இது சொன்னதையுமே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அடங்கிடுறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் இந்த பிள்ளை ரிச்சிப்புக்குள்ளே வந்து 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷம் ஆச்சா? 3 வருஷம் ஆச்சு. அப்படி ஒன்றும் ஆகா ஓகான்னு வேதம்லாம் தெரியாது. புரியுதா? ஆனால் வாஞ்சை இருக்கிறது, தேவனோடு உறவாட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, நேரம் எடுத்து செலவு செய்கிறது. இத்தனைக்கும் வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது பண்ணால் அங்கே பழனிசாமி என்ன வருவான், ராஜா 2 எழுப்பு போடி பொழுதுக்கும் பைபிள் போய் வைக்கிறது அப்படின்னு விரட்டிக்கிட்டு இருப்பான். அந்த போராட்டத்தின் நடுவுலையும் அது தேவனை தேடுகிறது. மகள் உட்காந்துக்க, அப்படி தேடுறதுனால தேவன் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு மட்டும் எது வேணும்? மனசு வேணும். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு 40 வயசு 50 வயசுக்கு மேலே குழந்தை பெற்க முடியாது. ஆனால் ஆத்துமாக்களை பெக்கிறதுக்கு நீங்கள் 120 வயசாக இருந்தாலும் ஆத்துமாக்களை பெற்றுக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா யோசிங்க. ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிறதுக்கு என்ன, எத்தனை வயசு? 120 வயசுனாலும் ஆத்துமாக்களை நிறைய பெற்றுடலாம். அப்போ இங்கே நிறைய அந்த கேஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. அதனால் நீங்களாம் என்ன பண்ணலாம், 50க்கு மேலே உள்ளவங்கெல்லாம் அப்படி கை தூக்குங்களேன், ஆண்களோ பெண்களோ பார்த்து பாருங்களேன் இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ இனி உங்களுக்கு தான் சான்ஸ். நீங்கள் தான் சுவிசேஷியாக புறப்படணும். நீங்கள் ஆத்துமாக்களை பெற்றெடுக்க முடியும். புரியுதுங்களா? நேரம் எடுத்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ரகசியங்களை பேசுங்க, மறைப்பொருளை கேளுங்க. இவரை குறித்து என்ன ஆண்டவரே, அவரை குறித்து என்ன ஆண்டவரே, அவங்கள குறித்து என்ன சாமி, இவங்களை குறித்து என்ன சாமி, ரபலக்க ரகல கதை ரகலபனு அப்படியே அந்நிய பாஷையில் கத்திக்கிட்டே கிடங்க, பேசிக்கிட்டே இருங்க. பேச பேச சொல்லுவார். சொப்பனங்களில் பேசலாம், விஷனில் பேசலாம், உள்ளுணர்வுகளில் பேசலாம், எதில் வேணாலும் அவர் பேசுவார். அவர் பேசுகிறத புரிய 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 பழகிட்டீங்கன்னா நாளாக நல்லாவே பேச ஆரம்பிச்சுடுவார். எல்லா நேரமும் காதில் வந்து மகளே அப்படிலாம் பேச மாட்டார். நீங்களாம் ஏமாந்து போகாதீங்க, அப்படி பேசவே மாட்டார். உள் உணர்வுகளில் பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார். இந்த ஞாயிற்று வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ண இந்த சிஸ்டர், நான் எரேமியாவில் இந்த வசனம் படிச்சுட்டு வந்தேன் பாஸ்டர். நீங்கள் இந்த இதில் ஏசாவில் இந்த வசனத்தை, ரெண்டுமே ஒரே வசனம், வேறு வேறு அர்த்தங்கள், ஒரே நிறைந்த வசனம். தேவன் அப்படி தான் பேசுவார். நான் தான் பேசினேங்கிறத இந்த அம்மா வந்த ஆண்டவரை பேசிட்டு போயிட்டார். இது மாதிரி ஆண்டவர் பேசுவார். அப்போ வல்லமையின் சுவிசேஷத்தை வெளிப்படுத்தவே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். அல்லேலூயா. போட்டியில் இதான் அந்த ஆப்பு. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நீங்களே பார்த்து அந்த ஆப்பை நீங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஆப் போட்டு கொடுங்க. பைபிள் என்ன பண்ணுங்கள், நிறைய கேளுங்க, பேசுங்க. பேசுகிற நேரமெல்லாம் எதெல்லாம் பேசணும், அந்நிய பாஷையில் தான். ஊர் கதையெல்லாம் பேசவே கூடாது. வேறு யாரையும் குறை சொல்லுதல், குற்றம் சொல்லுதல், கோல் சொல்லுதல், தீர்ப்பிடுதல் கூடாது. புருஷன் மனைவியை திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, மனைவி புருஷனை ஓட விரட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய வீட்டில், சில வீட்டில் மனைவி ஆரம்பித்தா புருஷனை விரட்டிக்கிட்டே இருப்பா ஒரு நாள் பூரா. ஒரு நாளைக்கு புருஷன் ஆரம்பிச்சிட்டானா மனைவியை நாள் பூரா விரட்டிக்கிட்டே இருப்பான். அதனால 2 பேரும் அப்புறமேல என்ன ஆயிடுவாங்க, நீ கிழக்க பார்த்தினா நான் மேற்க பார்க்குறேன்னு வீட்டுக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே கதவு சாத்திர படுத்திருந்தாலும் அந்த கட்டால் இந்த ஓரத்தில் நீயே, அந்த ஓரத்தில் நான். எனக்கு ஆண்டவரோடு பேசுகிறேன். நீ என்னது ஆண்டவரோட கிழிப்ப? ஒன்றும் கிழிக்க முடியாது. நம்மளாம் ஏமாற்றிக்கிறது. வீட்டில் சமாதானமே இல்லையே, புரிஞ்ச முடியாது. நீ எடுத்து ஆண்டவர்கிட்ட பேச போகிற, அதெல்லாம் ஆகாது. சும்மா நம்ம ஏமாற்றிக்கிறது. நான் ஆண்டவரோடு பேசிக்கிறேன். இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணுறான், அந்த பொம்பளை இப்படியே தான் பண்ணுறான்னு 2 பேர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு. இல்லைங்க, சமாதானமாய் வாழுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஏந்துங்கள், சுமங்கள். உங்களுக்கு தலைவிதி, உங்களுக்கு அந்த அம்மா தான் உங்களுக்கு மனைவி, உங்கள் தலைவிதி அவன் தான் உனக்கு புருஷன். இனிமேல் பிச்சு விட்டு இன்னொரு புருஷனை சேர்க்கவும் முடியாது. அதான் தலைவிதி. அந்த தலைவியோடு சந்தோஷமாக இருக்க என்ன பண்ணலாம், வீணா உத்தரவுப்படுத்துறதுக்கு கற்றுக்கிறதுக்கு. எதை சொன்னால் அவன் கோவப்படுவானோ அதையே சொல்கிறது. இன்றைக்கி நிறையா பெண்களுக்கு ரகசியம் என்னன்னா, எதை சொன்னால் அந்த ஆளை கோவப்படுத்தலாம் அப்படின்னு தெரியும், அதையே சொல்லி வீட்டில் அவன் சும்மா இருக்கிறவனை என்ன பண்ணுறது, உசுப்பேற்றி விட்டு ஒரே சண்டை பயமாக்கிட்டு இந்த வீடே ஒரே சண்டையாக இருக்குது. எப்பப்பா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்தானாவே சண்டை. நீ மட்டும் வாயை ஒழுங்காக வச்சுருந்தீன்னா இல்லை. நீ கண்டுபிடிச்சி எதை தொட்டா உன் புருஷன் கெட்டு போகிறாரோ, டென்ஷன் ஆகுறாரோ, இல்லை எதை தொட்டா உன் மனைவி டென்ஷன் ஆகிறோ யாருக்கு தெரியும்?
யாருக்கு தெரியும்? உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, அது புறப்படும் போது அதை அழிச்சிட்டு தேவசித்தம் செய்ய உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஒருத்தர் அப்படியே டீச் பண்ணி போராடி ஒன்றும் சாதிக்க போகிறதே இல்லை. அப்புறமேலு போராடி இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் உங்களுக்கு அப்போ அந்த நாள் ரொம்ப சாதாரணமாக தெரியும். 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, ஐயோ 5 வருஷம் வீணாக போச்சேன்னு அப்புறம் அழுவுங்க. ஆனால் வரவே வயசு 70 35 40 ஆகிடும். அப்புறம் 40 ஆன வழியே திரும்ப மேலே 41 தான் ஆகும், 35 ஆகாது. அப்போ இந்த 5 வருஷத்தை வீணாக்குறது யார் வேலை? நம்மளுடைய புத்தியினங்கள். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நேரம் எடுத்து வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், தேவனோடு நேரம் எடுத்து பேச வேண்டும். ஜெபிக்கும் போது கணவன் மனைவியாக வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுங்க? நல்லா ஒர்ஷிப் பண்ணுங்க. நானும் என் மனைவி, முதல் மனைவி அமல ஜோசிஸ் இருக்கும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு 7 முறை வீட்டில் இருந்தோம்னா ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருப்போம். 10 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணுவான், முடிச்சிடுவான். அப்புறம் அதுக்குள்ளே எங்கேயாவது போனா பாருவான், அப்புறம் எடுவான், அவளா ஜமலாமா அப்படின்னா உடனே ஒர்ஷிப் ஆரம்பிச்சிருவான். அது டவுன்ஷிப்புக்குள்ளே, அது தெருவே கத்தம் கேட்கும், ஊரே திட்டுவாங்க. ஆனால் அதை பற்றி கவலை தெரியும், அப்போல்லாம் தெரியல. எவன் திட்டினா எனக்கு என்னடான்னு நான் பாட்டும் கத்திக்கிட்டே கிடப்பேன். அது நல்லா யோசிங்க. மன மகிழ்ச்சியாக இருங்க, நீங்கள் செழிப்பீர்கள், சுகிர்ப்பீர்கள். உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்? பெருகும், உயரும். ஏசாயா 54 1 2 3 4 5 54 பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்ரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல இந்த வார்த்தையை அப்படியே வாசிச்சிருப்பா ஃபுல்லா. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இளைச்சை அடைவதில்லை. உன் வலது பக்கத்தின் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் சிறு நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே நாயகரே உன் நாயகர். நல்லா கேளுங்க. 53ஆம் அதிகாரம் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் திருச்சபைக்காக ஜீவனை கொடுத்த அதிகாரம். 54ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய தலையெழுத்து ஆரம்பிக்கிறார். அங்கே என்ன ஆரம்பிக்கிறார்? பிள்ளை பெறாத மலடியே நீ என்ன பண்ண? அப்போ புதிய ஏற்பாடு சபை என்ன செய்யணும்? மகிழ்ந்து, அப்புறம் என்ன பண்ண? பாடு. பிள்ளை பெறாத மடியை மகிழ்ந்து பாடு. கர்ப்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி. இதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கைப்பட்டவர்களின் பிள்ளையை பார்க்கலும் அநாத ஸ்திரீகளுக்கு பிள்ளைகள் அதிகம். நமக்கு நிறைய ஆத்மா வேணுமா? என்ன செய்யணுங்க? முதல்ல மகிழ்ச்சியாக இருங்க, கர்த்தருக்குள்ள மகிழுங்க, சந்தோஷமாக ஆடி பாடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஆத்துமாக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா.